ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வீட்டில் முள் இருக்கும் செடி வைத்தால் ஆபத்தா? அதாவது வீட்டின் அமைப்பை மட்டுமல்லாது வீட்டில் எந்த மரம் செடி கொடிகளை வளர்க்கலாம், எவை வளர்க்கக்கூடாது என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். முள் இருக்கக்கூடிய கள்ளிச்செடி போன்ற செடிகளை வீட்டில் எப்போதுமே வளர்க்கக்கூடாது என்கிறார்கள் பெரியோர்கள். அதிலும் சிலர் அழகுக்காகவும் அதிர்ஷ்டம் என கருதியும் இது போன்ற முட்செடிகளை வளர்க்கிறார்கள். ஆனால் வீட்டில் கள்ளிச்செடி போன்றவற்றை எப்போதும் வளர்ப்பதை தவிர்க்க வேண்டுமாம். இது மனதிற்கு மிகவும் சஞ்சலத்தையும் மிகுந்த மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துமாம். அதோடு வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகுவதை அழித்து எதிர்மறை ஆற்றலை தரக்கூடியதாம். மேலும் முள்ளிருக்கும் செடியை வளர்ப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே எப்போதும் தேவையற்ற வாக்குவாதங்கள், வீண் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கி நிம்மதியை கெடுக்கும் என்றும் சொல்கிறார்கள். 3 முதல் 4 அடி உயரம் வரை வளரக்கூடிய செடிகளை வீட்டின் தென்கிழக்கு பகுதியில் வைத்து வளர்க்கலாம். மேலும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் இது போன்ற செடி மரங்களை வைக்கக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். அது மட்டுமின்றி அதிர்ஷ்டமாக கருதப்படும் போன்சாய் மரம் வீட்டிற்கு வெளியே வளர்க்கலாம். ஆனால் வீட்டினுள் வளர்க்கக்கூடாது என்றும் வீட்டு வளாகத்தில் புளிய மரத்தை வளர்க்கக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் புளிய மரம் அருகில் வீடு கட்டுவதையும் தவிர்க்க வேண்டுமாம். வீட்டினுள் வளர்க்கப்படும் தாவரங்கள் காய்ந்து போய் இருந்தால் அதை உடனே அவ்வப்போது அப்புறப்படுத்துவது அவசியமாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல வீட்டிலும் வீட்டு வளாகத்திலும் வளர்க்கப்படும் தாவரங்கள் காய்ந்து போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதாம். வீட்டை சுற்றி பருத்தி செடிகளை வளர்ப்பதும் நல்லது என்கிறார்கள். வீட்டின் வடக்கு பகுதியில் சிறிய செடிகளை வளர்ப்பதை தவிர்க்க வேண்டும். அதேபோல வீட்டின் முன்புறத்தில் உயர்ந்த மரங்களும் தடிமனான மரங்களையும் வளர்ப்பது கூடாது என்கிறார்கள். இதுபோன்ற தாவர வளர்ப்பு முறைகளை சரியாக கடைபிடித்தால் வீட்டில் அதிர்ஷ்டம் தேடி வரும், ஆரோக்கியமும் மேம்படுமாம், செல்வ செழிப்பு மென்மேலும் உண்டாகும் என்கிறார்கள் பெரியோர்கள்.